வாங்கம்மா. முடிஞ்ச வரைக்கும் அவர் உடம்புல இருந்து எல்லா பாய்சனையும் எடுத்தாச்சு. அவர் உடம்புக்கு தேவையான ரத்தம் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் இப்போதைக்கு அவர் மயக்கத்தில் தான் இருக்கார். குளுக்கோஸ் இறங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மயக்கம் தெளியிட்டோம், பார்க்கலாம். இப்போதைக்கு அவரை யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். டே அஸ்வின், எந்திர மேல உன் மாம சத்தியங்கிற பேர்ல நம்மளை ஏமாத்திட்டான்டா. உன்னோட உயிரை விட அவன் பொண்ணோட வாழ்க்கை தான் அவன் பெருசுன்னு நினைச்சிட்டான். இப்போ எப்படியாவது அவன் பொண்ணு கல்யாணத்தை நடத்தணும்னு அந்த வேலையில மட்டும் இறங்கி இருக்கான். இப்ப சொல்லுண்டா, அந்த கல்யாணம் நடக்க கூடாது 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 கூடாது. டேய், தாயை விட தாய் மாமா உறவுதான் உலகத்திலேயே மிக சிறந்தது பெருசுன்னு சொல்லுவேன். ஆனா இப்போ அந்த தாய், நான் சொல்றேன், அந்த தாய் மாமா குடும்பம் நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து அணு அணுவா சித்திரவதைப்படணும். எந்த பிள்ளையோட வாழ்க்கைக்காக உசுர கூட பெருசா நினைக்கையோ அந்த பிள்ளையோட வாழ்க்கை சீரழியணும்டா. அவளோட வாழ்க்கை சின்ன பின்னமாகணும். டேய், நீ காதலிச்சது உண்மைனா உன் உடம்புல ஓடுற அத்தனை சத்தி பொருட்டி எந்திரிச்சு வாடா. டேய், நீ சாக பிறந்தவ இல்ல, சாதிக்க பிறந்தவ. இப்ப சொல்றேன் அஸ்வின், நீ 1000 அணுக்களை கொன்னுட்டு பிறந்து வந்தவன். உன்னால சாதிக்க முடியும். எந்திரிச்சு வா வா அஸ்வின். நான் சாக மாட்டேம்மா, நான் சாக மாட்டேன். அவளை அடையாம என் உயிர் போக. அன்பால தாலி கட்டி அவளை அரவணைக்கலாம்னு நினைச்சேன். ஒம்பால தான் தாலி கட்டி அவளை வாழ்க்கை நடத்தணும்னா அதுக்கும் நான் தயார். வாமா.